டேய் என்னடா தூங்குற? எழுந்துரு. என்னது தூங்காதடாவா? நைட் ஏத்தன மப்புல மோனிஷா கொய்ராலாவோட ட்ரீம்ல இருந்தவனை கூட்டிட்டு வந்துட்டு அவளும் வந்த பாடு இல்ல. எப்படா வருவா? 8 மணிக்குன்னு நினைக்கிறேன். என்னது 8 மணி நினைக்கிறியா? அப்ப என்ன மயிருக்குடா இந்த 7 மணிக்கு இந்த ஆயிடுச்சு வந்த? என் ஃபீலிங் புரியாம பேசாதடா. அவ வர டைம் தெரியாம மிஸ் ஆயிடுச்சுனா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து காத்துட்டு இருக்கேன். என்னது வெயிட் பண்ண சொல்றியா? ஏய் நீ வேணா அவளுக்கோசரம் வெயிட் பண்றா? நான் ஏன்டா வெயிட் பண்ணனும்? எனக்கு லவ்வுக்கும் லாங் டேய் அவ வரடா. அவ வரும்போது வாய் வச்சு சும்மா என்ன? இந்த பாரு ஹெட் மாஸ்டர் பார்த்த ஸ்கூல் ஸ்டூடண்ட் மாதிரி பயப்படுறேன். ஹாய் சோஃபியா. அடுத்தவன் கில்ஃபா பண்றதுக்கே நம்ம வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. என்னடா என்ன மாமே தனியா நிக்கிற? பேஸ்டியா? இல்லடா, வந்தா நின்னா பார்த்தா பதில் சொல்லாம போயிட்டா. என்னது வந்தா நின்னா பார்த்தா பதில் சொல்லாம போயிட்டாளா? ஏய் நான் இங்க 1 மணி நேரம் நின்னதுக்கு నేను తిరుపతిలో నిల్చుకుంటే 7 కొండల వాడిని దర్శనం చేసి ఉంటురా. టైం వేస్ట్ பண்ணியே. నీ లవ్లు వేస్టులు. என்னமோ மாதிரி இருக்கு. உள்ள எல்லாம் இருக்குல்ல. வாடி பஸ்ல போலாண்டி. அவ அப்படிதான். நீ வா நம்ம போலாம். இங்க இருந்தா அவ இம்சை தாங்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ ரிஷபா, உங்ககிட்ட பேசணும். மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிட்டேன். பட் நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லை. ஒரு ஆம்பளை நம்ம பின்னாடி நல்லா சுத்தணும்னு நினைக்கிற பொண்ணு இல்ல நீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தணும்னு நினைக்கிற சராசரி ஆம்பளை இல்லைன்னா நான் உங்க மனசுல இருக்கனா இல்லையான்னு நிச்சயமா ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க உங்க ரூட்ல டிராவல் பண்ணிக்கலாம். சோ நாளைக்கு இதே இடத்துல இதே நேரத்துல உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்க மனசுல இருக்கிறதா இருந்தா இப்ப நீங்க போட்டுக்கிற இந்த ப்ளூ கலர் சல்வார்லயே வாங்க. இல்ல வேற ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை விட்டு தொலைதூரமா ஒரு புள்ளிய நான் மறைஞ்சு போயிடுறேன். நம்பிக்கையோட நாளைக்கு காத்துட்டு இருப்பேன். நான் உங்க மனசுல இருக்கிறதா இருந்தா இப்ப நீங்க போட்டுக்கிற இந்த ப்ளூ கலர் சல்வார்லயே வாங்க. இல்ல வேற ட்ரெஸ்ல வந்தீங்கன்னா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏய் இது புடி. சூர்யா ஒரு நிமிஷம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க வழியில குறுக்க வர மாட்டேன். நான் என்ன பண்றது? இததான் போட்டுட்டு வரலாம்னு இருந்தேன். அம்மா இதை வாஷிங் மிஷின்ல ஊற வச்சுட்டாங்களா? இப்படியே போட்டுட்டு வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் இந்த ரெட்டு போட்டு இருந்துட்டேன். You? I love you.
ம். நான் உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் இருக்க. கை காட்டு. ஏய், ஏய். சூர்யா, ரிஷபா. பத்தலையே. ம்? பத்தலன்னா? ஏதோ தள்ளி நிக்கிற மாதிரி இருக்கு. ம்? நீ யாரோ நான் யாரோ மாதிரி. ரெண்டு பேரும் ஒருத்தர்ல ஒருத்தர் கரைஞ்சு ஒரே ஆளா நிக்கணும். எஸ். பேர்ல கூட. நல்லா இருக்கு. என்ன பண்ண நீயே சொல்லு. உன் பேருடைய முத எழுத்தையும் என் பேருடைய முத எழுத்தையும் சேர்த்து ஒன்னாக்க போறேன். சூரி. சூரி. Yay! Yes, I got it. Lovely Suri. 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 Yes. இனி நீ சூர்யா இல்ல, நான் ரிஷபா இல்ல. ரெண்டு பேருமே சூரி. இனி ஒருத்தர் ஒருத்தர் இப்படிதான் சூரியனை தான் கூப்பிட்டுக்கணும். இது அவன் பெயரும் அல்ல, அவள் பெயரும் அல்ல, அவர்களது பெயர் என்று இந்த உலகமே சொல்லட்டும். புதுசா பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கும் போது 3 தடவை காதுல சொல்லிதான் பேர் வைப்பாங்க. இப்ப நம்ம புதுசா பேர் வச்சிருக்கோம். உன் காதுல நான் சொல்றேன், என் காதுல நீ சொல்லு. சூரி. 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 என்ன கையை தூக்கிட்டு பெட்ட வரைக்கும் போறவன். இன்னும் அவனை காணுமே. ஹாய். ஹாய். சொன்ன டைம்க்கு கரெக்டா வந்துட்டேன். யா. என்ன ஒரு மாதிரி இருக்க? உடம்பு சரியில்லையா? நேத்தியே வரல. ஓ, கோவமா? என் மேல கோவப்படுறதுல உனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்னா நான் தடுக்கல. சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் இல்லையா? அதான் ரொம்ப நல்லா பேசுற. நாம லவ் பண்ண ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆகுது? 15th day, 15வது நாள். போன 8ஆம் தேதி உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? 6 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு வந்த? 5 மணிக்கு. போன 10ஆம் தேதி 10 மணிக்கு. நீ வந்தது 9 மணிக்கு. போன 12ஆம் தேதி உன்னை 2:30 மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்த? 1:30 மணிக்கு. பங்க்சுவாலிட்டி 000. போன 15ஆம் தேதி உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ 8 மணிக்கு வர சொன்ன, நான் 7 மணிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தேவி தியேட்டர்ல படம் பார்க்கிறதுக்கு நீ 12 மணிக்கு வர சொன்ன, நான் 11 மணிக்கு வந்துட்டேன். ஏன் நான் 6 மணிக்கு வர சொன்னா நீ 5 மணிக்கும், 10 மணிக்கு வர சொன்னா 9 மணிக்கும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மணி நேரம் முன்னாடி வந்திருக்க நீ. It's called sincerity, punctuality. நான் லேட்டா வந்து உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி படுத்தா தூக்கமே வராது. எங்க நீ லேட்டா வந்து என்ன பார்க்காம மிஸ் பண்ணிட்டா தூக்கமே வராதுன்னு சொல்றியே? நேத்து நீ லேட்டாவது வந்திருக்கலாம்ல. ஓ, அதுக்கு தான் கோவமா? சாரி சாரி, வெரி 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 சாரி. நேத்து என் பைக்ல சின்ன ரிப்பேர். ரிப்பேர் உன் பைக்குக்கா இல்ல உனக்கா? எனக்கு என்ன ரிப்பேர், எல்லாம் பைக்குக்கு தான். நேத்து ஞாயிற்றுக்கிழமை வேற ஒரு வழியா மெக்கானிக்க பிடிச்சி ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேனா, அப்பதான் திடீர்னு ஞாபகம் வந்து நீ எனக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்னு. சரி கிளம்பலான்னு பார்த்தா செம்ம மழை. சரி இந்த மழையில நீ எங்க வந்திருக்க போறேன்னு நினைச்சே என் ஃப்ரெண்டு பிச்சுமுத்து ரூமுக்கு போயிட்டேன். அதாவது நேத்து பெஞ்ச மழையில உன் லவ் கரைஞ்சு போச்சு அச்சு 100 இல்லையா? நேத்து 6 மணில இருந்து
7:45 மணி வரைக்கும் நீ வருவேன்னு மழைன்னு கூட பார்க்காம உனக்காக காத்துட்டு இருந்தேன். நேத்து நீ வராததுனால நான் எவ்வளவு துடிதுடிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவ பின்னாடி அவளை அட்ராக்ட் பண்றதுக்காக சின்சியரா பங்க்சுவலா சுத்துற நீங்க, அவளுக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு பார்த்து பார்த்து பட்டியல் போட்டு பழகுற நீங்க, அவ காதலியா கிடைச்சதுக்கு அப்புறம் கிடைக்கட்டும் கழுதானு கேஷுவலா விட்டுறீங்க. பொண்ணுங்க அடிச்சா கூட தாங்கிக்குவாங்க சூரி, ஆனா அலட்சியப்படுத்தினா தாங்கிக்கவே மாட்டாங்க. உனக்கு தெரியுமா, ஹைகோர்ட்ல ஒரு வருஷத்துக்கு 2000 டைவர்ஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. ஏன் தெரியுமா? காதலர்கள் காதலிக்கும் போது பிளஸ் மட்டும்தான் பேசிப்பாங்க, கசப்பெல்லாம் இனிப்பா தெரியும். ஆனா அதே காதலர்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மைனஸ மட்டும்தான் பாத்துக்கிறாங்க, இனிப்பெல்லாம் கசப்பா தெரியும். டைவர்ஸ் கல்யாணம் ஆனவங்க கிட்ட மட்டும் வராது, காதலிக்கிறவங்க கிட்டயும் வரும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது என்ன மிஸ் ஒன்னு மிஸ் பண்ணிடக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நேத்து நான் வராம போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது சரி. என்ன பண்றது? ரொம்ப சிம்பிள். உன்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் பிளஸ் ஆக்கிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற மைனஸ் எல்லாம் உன்கிட்ட சொல்றேன், நீ பிளஸ் ஆக்கிக்கோ. அப்பதான் நம்ம லவ்வும் ஸ்மூத்தா இருக்கும், லைஃபும் ஸ்மூத்தா இருக்கும். ஓகே ஓகே ஓகே